ஹாய் கைஸ். ஏய் ஹலோ. ஹாய். நேத்து எஸ்கே சொன்னாரு மழை தான் நம்மளை காப்பாற்றணும், மழை தான் நம்மளை காப்பாற்றணும்ட்டு. கடைசியா நம்மளை மழை தான் காப்பாத்திருக்கு. ஸோ ஒரு கிரேட் லாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த ஃபாலோ ஆன தவிர்த்துட்டோம். ஸோ டே 4 மேட்ச் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மழை இன்டர்ப்ட் பண்ணாலே மேட்ச்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் பர்சன் டேன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மலைக்கு போயிட்டு வந்து விளையாட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலருடைய இன்னிங்ஸ், ஜடேஜாவா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், அவங்களுடைய மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸும் நம்ம பேசிதான் ஆகணும். அதே மாதிரி அந்த 9th விக்கெட்டுக்கு வந்து அவங்க கொடுத்த பார்ட்னர்ஷிப்பும் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு எப்படி ஒரு ஹாப்பியான டேன்னு தான் சொல்லலாம். பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்க கையில் இன்னைக்கு ஹேசல்வுட் ஒரு இன்ஜுரினால இந்த சீரீஸ் ஃபுல்லாவே விலகிட்டாரு. ஸோ அவரும் இல்லை. அதே மாதிரி மழையும் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டே 4 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு? ஸோ ஒவ்வொருத்தர நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டேவே வந்து நம்ம காலைல ஸ்டார்ட் பண்ணும் போதே தூங்கி வந்துச்சு பார்த்தும் போதே மழை நின்றுச்சு, மேட்ச் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு சரோ ஞாபகம் தான் வந்துச்சு. நேற்று சொன்னாரு மழை வந்துச்சுன்னா நம்மள சேவ் பண்றோன்ட்டு. சரி ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான், 4 விக்கெட்லயே அப்படி நின்று அவங்க மழை வந்துடும் ஃபுல்லு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா விட்டு விட்டு தான் வந்துச்சு. கொஞ்ச நேரம் வர்றது, கொஞ்ச நேரம் ஆடுறது அப்படின்ட்டு. கேஎல் ராகுல் தான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. என்னடா இது மேல போயிட்டு போயிட்டு வர்றதா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தான் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, நல்லா கனெக்ட் ஆச்சு அவருக்கு பேட்டுக்கு. அதனால கேஎல் ராகுல் இன்னைக்கு மாசா பண்ணாரு. அதே மாதிரி பேட்டிங்ல நம்ம ஜட்டு பை, நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க ஜட்டுவை கூட்டு வரணும் சொல்லிட்டு. அவரு அந்த இடத்துல அவரோட பங்கு என்ன தரணுமோ அதை பர்ஃபெக்டா பண்ணாரு இன்னைக்கு. அவர் கூட நிதிஷ் ரெட்டியும் நல்ல பார்ட்னர்ஷிப். அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்துட்டு அந்த எட்ஜ் ஆயிட்டு போல்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா அவங்களோட ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பு, ராகுலும் ஜட்டுவோட பார்ட்னர்ஷிப்பு தான் ரொம்ப முக்கியமானதா அமைஞ்சிச்சு. இல்லைன்னா நம்ம கண்டிப்பா எப்பயும் ஆல் அவுட் ஆயிட்டு ஃபாலோ ஆயிட்டு மறுபடியும் ஆடி இருப்போமோ இல்ல ஆஸ்திரேலியா ஆடி இருப்பாங்களோ தெரியல. பட் ஆனா அவங்க ரெண்டு பேரோட இந்த மேட்ச் இன்னும் அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவா இந்தியாவான்ற மாதிரி இல்லாம ஒரு டிராவை நோக்கி போகுமா அப்படின்றதுக்கு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அடித்தளம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ எஸ்கே நீங்க சொன்னா எங்கேயோ ஒரு கமெண்ட் தான் பார்த்தேன், கபா அப்புறம் இந்தியன் லவ் ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ வந்து சீரியஸா வந்து நம்ம இந்த மேட்ச் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு 5th டே கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறோம், இந்தியா மேட்ச். 5th டே ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு ரீசன்ட் நம்ம நாள்ல வந்து அந்த 5th டேன்றது என்னன்னே தெரியாது. 5th டேனா ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படி போகுமான்னு கூட தெரியாத அளவெல்லாம் சில பேர்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் தெரியாதுன்னு கேக்குறாங்க. என்னது இது 5th டே எல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து 5th டே போறோம். நான் நேத்தே சொன்னேன், டிரா பண்ணாலே வின்னுக்கான ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இது கண்டிப்பா 90% வந்து இது டிரா ஆகிறதுக்கான சான்ஸ் தான். 90 இல்ல 100% சொல்லணும், இது டிரா ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஹீரோன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பும்ராவும் ஆகாஷ் தீபம் தான். அவங்க மட்டும் அந்த வேலையை மட்டும் பார்க்காம இருந்தாங்களா, இந்நேரம் வந்து இந்தியா வந்து திருப்பி ஒரு 10க்கு 3 விக்கெட்டு இல்லாம ஒரு 40க்கு 5 விக்கெட்டுன்னு நிலைமையில போயிருப்பாங்க. பட் வந்து ஆகாஷ் தீபம் அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து மறக்க முடியாத இன்னிங்ஸை வந்து மாத்திட்டு போயிட்டாங்க. அந்த ஃபாலோவன் தவிர்த்துதான் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 அடிச்சுதான் இருக்கட்டும், ஆஸ்திரேலியா அந்த பிளேஸ் மூஞ்சில ஆடல. ஏன்னா அவங்களுடைய பிளான் வந்து வேற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க. ஆனா எந்த பிளானுமே வந்து சுக்குநூறா வந்து துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். வேற லெவலு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் பாலே, நான் ஃபர்ஸ்ட் பால் பாக்கல, ஆனா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கேட்ச் விட்டுருக்காரு. அது வந்து சிட்டிங், அது கையில விழுற கேட்ச் விட்டுருக்காரு. ஆனா அதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான கேட்ச் எட்டி பிடிக்கிறாரு. அதான் எனக்கு தான் தோணுச்சு, என்னடா இந்த கேட்சை விடுறீங்க, இந்த கேட்சை பிடிக்கிறீங்க, ஒரு 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 புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது ஸ்மித்ன்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வேற லெவலு ஸ்மித் கேட்சு. அதனாலதான் ராகுல் போனார், நல்லா செட் ஆன ராகுல். அது அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிடலாம். கண்டிப்பா அவர் 100 அடிக்கிறதுக்கு டிசர்வ்டு தான். பட் 84 பயங்கரமான இன்னிங்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து பவுலிங்ல ஒண்ணுமே பண்ணலன்னு பேசணும். ஆனா அது பேட்டிங்ல வந்து என்ன எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்களோ அதை வந்து நல்லா தரமா செஞ்சு விட்டாரு. அந்த 77 ரன்ன்றதோட வந்து அது எந்த மாதிரி டைம்ல வந்திருக்கு நமக்கு, எப்படி வந்து இந்த மேட்ச் இவ்வளவு தூரம் வந்து நின்று இருக்குன்னா அதுக்கு காரணம் ராகுல ஒரு அட்லீஸ்ட் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு ஸ்டார்டிங்ல இருந்து. ஆனா ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து இந்த அளவு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது சீரியஸா ஒரு ஒர்த்து தான்.
அடுத்தது வந்து இன்னும் ஒண்ணு 2 மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு ஒண்ணு புரியல. ரோஹித் சர்மா வந்து விக்கெட் எடுத்துட்டு யாரு கமின்ஸ் வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்றாரு. ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்து செலிப்ரேட் பண்ண அவசியமே இல்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு யாரு அசோக் திந்தா போட்டாலே விக்கெட் விழுந்துருவாரு. சோ அந்த விக்கெட்டுக்கு அவ்வளவு செலிப்ரேஷன் தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. சோ அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இல்ல. அவர் வந்துட்டு இப்போதைக்கு ஃபார்ம்ல இல்ல. ஓகேவா? அதுக்குன்னு அந்த அளவுக்கு இல்ல அவர் சொல்றது வந்து ஆர்ஷா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் தான். ஏன்னா இன்னைக்கு கண்டிஷன்ல அவருடைய பேட்டிங் வந்து அவர் லெஜண்டுங்க, புரியுதா? அவருக்கு தெரியாத பேட்டிங் ஸ்டைல் கிடையாது, அவர் தெரியாத பொசிஷன் கிடையாது, அதே மாதிரி அவர் ஆடாத மேட்சும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்க்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு ஓரளவு இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்னு சொல்லுவார். ஏன்னா உங்களால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பும்ரா வந்து அவ்வளவு சர்வே பண்ணும்போது ஒரு ஆகாஷ் தீப் அவ்வளவு சர்வே பண்ண முடியாது. ஏன் இவங்க ஒரு அதுவும் புது பால்னா கூட பரவாயில்ல, ஓல்டு பால் ஆயிடுச்சு, அதுல ஒரு சர்வே பண்ண முடியலன்னா அதுக்கு நீங்க இதுக்கும் வந்து நீங்க ஒரு ரியாக்ட் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணணும். அப்போ நம்ம சொம்புதான் அடிக்கணும் அவங்க எது பண்ணாலும். ஏன்னா அவர் சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு பால் கனெக்ட் ஆகல, அட்லீஸ்ட் நீங்க ஒரு அதிரடியா ஒரு ஹிட் நிறைய ஒரு 30-40 ரன் வேகமா சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கூட அது ஒரு பாசிட்டிவா இருக்கும். பட் எப்படியும் நீங்க நம்ம பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருது இந்த பால் விழுவாரா அடுத்த பால் விழுவாரான்ற அளவுக்கு தான் நிறைய பால் அவருக்கு எட்ஜ் ஆகுது. ஸோ எட்ஜ் ஆகுது இல்ல மிஸ் ஆகுது, எட்ஜ் ஆகுது மிஸ் ஆகுது, இப்படியே தான் இருக்கிறான். ஒரு ஃபேன்ஸா பாக்குற நமக்கே எப்படி இருக்குதுன்னா, அவங்க எவ்வளவு பிளானோட வருவாங்க. நீங்க வந்து ஹீரோ வந்து ஆகாஷ் தீப்பும் புமாவும் சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய ஹீரோஸை பார்த்தா, ஒரு ஸ்டார்க்கு ஒரு கமின்ஸ் என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க்குங்க. ஹேசல்வுட் அவருடைய பிரைம் பவுலர் இல்ல, அப்படி இருந்த ஒரு 2 பேர் போட்டுட்டே இருக்காங்க ஒரு 2 எண்டுல. அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்னா நேத்தன் லியனையும் மிச்சல் மார்ஸையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்க பாருங்க, ஒரு டெய்லண்டர்ஸ் கிடைச்சா ஸ்டார்க் எப்படி வச்சு செய்வாருன்னு. ஆனா அந்த ஸ்டார்க்கையும் கமின்ஸும் சமாளிக்கிறது சாதாரண விஷயமா. ஒரு லாஸ்ட் விக்கெட் டெய்லண்டர் விக்கெட்டு, அதுக்கும் வந்து அந்த அளவு ஒரு 30-40 ரன்ஸ் அதை சேஸ் பண்ணி அந்த ஃபாலோ பண்ண வந்து எவ்வளவு ப்ரெஷரு. சீரியஸா அந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்னால இன்னைக்கு நம்ம மேட்சை வந்து சேவ் பண்ணிருக்கிறோம் நான் சொல்ல வரேன். நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஜடேஜாவை பத்தி பேசணும். நான் இதுக்குதான் சொன்னேன் ஜடேஜா வேணும்ட்டு. ஏன்னா அவங்க சைடும் உங்களுக்கு ஸ்பின் எடுபடாது. ஏன்னா இது பிரிஸ்பேனு காபாவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பெருசா எடுபடாது. அது நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜட்டும் பாத்துட்டீங்க, அதே மாதிரி அவங்க இன்னிங்ஸ்ல நேத்தன் லியனும் பாத்தீங்க, 2 பேருமே எடுபடல. அது கரெக்டா தெரியும். பட் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி இல்லாத ஒரு பிச்சில் அட்லீஸ்ட் அந்த ஸ்பின்னரை கொண்டு வந்தா அவர் ஏதாவது பேட்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரா அப்படின்றதா. ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனார்மஸ்ங்க. நீங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. அதாவது லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கோட பேட்டிங் சூப்பரா பண்றாரு. இந்த 77ன்றது ஒரு மேட்ச் சேவிங் நாக்குன்னு சொல்லுவான். இப்ப நம்ம ராகுலை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல. அவர் இந்த சீரீஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வேற லெவல், அவர் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியா மாட்டாரு. நான் வந்து ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன், வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் கண்டினியூஸா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி ப்ரூவ் பண்றவருக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு ஜட்டு மாதிரி ஒரு பிளேயர் நின்ன உடனே அந்த இடம் அது டெய்லன்ற மாதிரி தான் தெரிஞ்சு. மிடில் ஆர்டர் கூட இல்ல, அது கிட்டத்தட்ட 7th விக்கெட் பக்கம் போச்சு. டெய்லன்ற மாதிரி ஒரு 77 ஆடும்போது அது ஒரு மச் நீடட் ஃபார் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துக்கு ஒரு பொசிஷனுக்கு ஓகே இவங்க கொஞ்சம் சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பும்ரா ஆகாஷ் தீப் வேற லெவல். அதுவும் நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் பாத்திருப்பீங்க, செலிப்ரேட்டே பண்ணாங்க ரோஹித் சர்மா, கம்பீர், கோலி எல்லாம். ஏன்னா உண்மையாவே மேட்ச் சேவிங் விஷயம். சோ அப்படி ஒரு மேட்ச். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே இன்னைக்கு நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சைடும் சரி பவுலிங்க 2 பேர் போட்டு பயங்கரமா ஹீரோயிசம் பண்ணாங்க. நம்மளதுல ஒரு ராகுல், ஜட்டு, அதே மாதிரி நீங்க ஆகாஷ் தீப், பும்ராவும் வந்து வேற லெவல் ஹீரோயிசம் பண்ணாங்க. ஸோ அதாவது ஒரு பிளாக் பஸ்டர் டேன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பிளாக் பஸ்டர் டேன்னு சொல்லலாம். ஏன்னா பல இன்டரப்ஷன் இருந்தும் மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே போயிட்டு இருந்துச்சு. சோ இப்ப எனக்கு நாளைக்கு டே 5ல வந்து நீங்க சொன்னீங்க டிரா ஆகிறதுக்கு 95% சான்ஸ் இருக்கு, 100% சான்ஸ் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்கேஸ் நாளைக்கு வந்து மழை வரல, ஏன்னா நாளைக்கு ப்ரெடிக்ஷன் வந்து மழை நாளைக்கு இருந்து கொஞ்சம் குறையுன்னு போட்டிருக்காங்க. நீங்க அடுத்த நாள் இருந்து மழை வந்து கொஞ்சம் குறையுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு மேட்ச் வந்து மழையினால தடப்படாட்டி நமக்கு பெரிய ஆப் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இவங்களை வந்து இன்னும் ஒரு 15-20 ரன்ஸ் எடுத்துட்டா கூட, விக்கெட் எடுத்துட்டா கூட அந்த நாளைக்கு வந்து 98 ஓவர்ஸ் பக்கம் போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 38 ஓவர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வேகமா ஆடிட்டா எப்படியும் அவங்க ஆல்ரெடி 200 லீடு எடுத்துருவாங்க. இன்னும் ஒரு 100 ஒரு 120 எடுத்தாலே போதும். 320 ரன்ஸ் 60 ஓவர்ஸ்ல அடிங்கன்னு கொடுத்தா நம்ம ஆளுங்க 2 இன்னிங்ஸ் நிப்பாங்களா? அது ஒரு கொஸ்டின் இருக்கு. மழை வந்துருச்சுன்னா சேவ், மழை வராட்டி நாளைக்கு, ஏன்னா நாளைக்கு இருந்து மழையினுடைய தாக்கம் அப்படியே குறையன்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 320 ரன்ஸ் உங்களுக்கு டார்கெட் 60 ஓவர்ஸ்ல ஆடுங்கன்னா நம்ம ஆளுங்க அந்த 320 ரன்ஸை அடிக்க முடியாது. ஆனா அதை டிபெண்ட் பண்ணி அந்த 60 ஓவரை கடக்க முடியுமா? ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்
கேபா டே 5 பிச்சு வேற லெவல் இருக்கும். ஆஸ்திரேலியனுடைய ஆக்ரோஷம் வேற. சோ அப்படி பார்க்கும்போது அதை நீங்க எப்படி, ஏன்னா நான் வந்து அந்த டிரான்ற கான்செப்ட்ல எனக்கு இன்னுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அதனால இந்த கொஸ்டினை கேட்கறேன். நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஆனா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ஓப்பனிங் தான். நம்ம ஓப்பனர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஓவர் கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸா 320ன்றது நம்ம சேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஓப்பனிங்ல இருந்து நம்ம ஜெட்டு நிதிஷ் ரெட்டி வரைக்கும் நம்ம கிட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்க. சோ ஒரு 15-20 ஓவர் ஓப்பனிங் கடந்துட்டாங்கன்னா கண்டிப்பா சேஸபிள் தான். ஏன்னா விராட் கோலி இருக்கட்டும், பண்ட் இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், சோ ஈஸியாவே ரன் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இருக்கிற ஓவர்ல லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் கம்மி தான். இன் கேஸ் ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் நம்ம ஓப்பனர்ஸ் நின்றா. அப்படி இல்லைன்னா அப்படி இப்படிதான் 2-3 ஃபுட்பால் ஆனாங்கன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதனால வந்து என்னதான் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு 2 செஷனை கொடுத்தாலும் வந்து இந்தியாவை அவ்வளோ சாதாரணமா அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் இதே காபால தான் வந்து 328 சேஸ் பண்ணி ஒரு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க சேம் ஒரு கிரவுண்ட்ல. அதனால வந்து அவங்க 300 அட்லீஸ்ட் 250 அந்த மாதிரிலாம் இருந்தா கண்டிப்பா வந்து இந்தியா கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது ஒரு ஆட சொல்லி. அதனால வந்து நாளைக்கு ஒரு டிராவை நோக்கி போறதுக்கு தான் இப்போ கூட ஒரு 90% சான்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் வந்து ஒரு செஷன் கிடைச்சாலே வந்து இந்தியா ஆட்டம் காணும். அதை வந்து அந்த நியூ பால்ல வந்து எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்படியே வந்து அந்த டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆனாலும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் நம்பிக்கை தந்துட்டு வராங்க. ஸோ அவங்க மேல நம்பிக்கை வச்சு தான் நான் வந்து 90% சொல்றேன் டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. கரெக்ட் தான். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற இந்தியன் கிரிக்கெட் ஃபார்முக்கு வந்து இந்த 320 சேஸ் பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல ஒரு 60-65 ஓவர்ஸ்ல. பட் அப்படி நடந்தா அது இந்தியாவுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். அவங்களும் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் டயர்டா தான் இருப்பாங்க. திருப்பி என்னதான் 5th டே இருந்தாலும் இது வந்து ஒரு 4th டே மாதிரி தான். ஸோ அப்படின் போது அவங்களுக்கும் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் பிச்சும் சேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் டே மாதிரி செகண்ட் டே மாதிரி அவங்களும் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து பவுலிங் போட முடியாது. ஸோ அவங்க சைடு கொஞ்சம் டிராபேக்ஸ் இருக்கு அந்த சைடு இருந்து பார்க்கும்போது. வந்து இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து அவ்வளோ குயிக்காலாம் வந்து 20 ஓவர் ஃபர்ஸ்ட் செஷன் இருக்குன்னா கூட அந்த 20-25 ஓவர் வந்து அவங்களும் ஆடணும் நியூ பால்ல. அவ்வளோ குயிக்கா அவங்களும் ரன் அடிக்க முடியும்னா இந்தியாவால அடிக்க முடியும். ஏன்னா இந்தியா வந்து டிஃபெண்ட் பண்ணி போய் தான் வந்து இவ்வளோ குயிக் விக்கெட்ஸ் விடுறாங்க. ஸோ வந்து நல்லா விளையாடினா கண்டிப்பா அவங்களும் வந்து கொஞ்சம் பயன்படுத்தலாம் அவங்களையும். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா, இன்கேஸ் மழை வராட்டி ஆஸ்திரேலியா வில் வின் த மேட்ச். மழை வந்தா இட் வில் பி அ டிரா. ஸோ கேகே நீங்க என்ன சொல்றீங்க? மழை வந்தாலும் வரலனாலும் இது மேட்ச் டிரா தான் முடியும். ஓகே எஸ்கே நீங்க? கேகே சொன்ன மாதிரி தான், மழை வந்தாலும் வராட்டியும் வந்து இந்தியன் மிடில் ஆர்டர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ டிரால தான் முடியும். ஸோ வில் சி. அப்ப பிளாக் பஸ்டர் டே காத்துனுக்குது. மழை வரலன்னா ஒரு நல்ல ஒரு பயங்கரமான மேட்சை பார்க்கலாம். வில் சி எப்படி போகுதுன்ட்டு. ஸோ நாளைக்கு டே 5 விமர்சனத்துல உங்களை பார்க்குறேன். பாய். பாய்.